விதையும் தான் விழுந்தாள் நீலியம்மை. உதிரத்தை தான் எடுத்து நெற்றியிலே திலகமிட்டாள். ஆங்கார குறவை போட்டு அம்மையவள் தான் மறைந்தாள். ஆங்கார குறவை போட்டு அம்மையவள் தான் மறைந்தாள். ஆங்கார கோபத்தோடு தான் எழுந்து கண்கள் இருக்கிற தீப்பறக்க கடுங்கோபம் பெரிதாகி செட்டியோட மார்பதை ரெண்டாக பிளந்தாள். உதிரத்தை எடுத்து நெற்றியிலே திலகமிட்டு ஆங்கார குறவை இட்டாள். அப்படியே அந்த கள்ளிகோப்ப பிள்ளையா இருந்து பத்தியில தொட்டுல மீண்டும் அதை தூக்கி கள்ளிகோப்பாமாக்கி செட்டியோட நெற்றில சாமுன்னு எழுதிட்டான். பிள்ளையை தூக்கி மீண்டும் கள்ளிப்பூ கொப்பாக மாற்றினாள். கள்ளிகொப்பு சாட்சி சொல்லுமான்னா சொல்லிட்டுல எப்படி சொல்லிச்சு பத்தியா? நினைத்த சபதத்தை முடித்து விட்டு மார்க்கமாக மறைந்தாள். சரி சரி. அப்ப இப்படி அடுத்த நாள் காலையில கீழ் திசை முகமாக ஆதித்தன் உதயமாக மீண்டும் ஒரு வடிவத்தை எடுத்தாள். என்ன வடிவம்? அந்த செட்டியாரோட தாய் போல வடிவத்தை எடுத்து வந்தா. ஓஹோ, அந்த செட்டியாருக்கு தாயாக. ஐயா ஊரவர்களே, என்ன 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 எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வரணுமா? அம்மா, என் மகன் நேத்துங்க வந்தானா? உன் மகன் யாரு? ஆமா, என் மகன் பேரு ஆனந்தன். இங்க வந்தானா? அவனை கொல்றதுக்கு ஒரு நீலி அவனை கொல்றதுக்கு வந்தா. அந்த நீலி இவங்க வந்தாளா? ஆனந்தன் ஒருத்தன் வந்தான். அவளை கொல்றதுக்கு நீலியும் வரல, நீதியும் வரல. அவன் பொண்டாட்டி தான் வந்தா. ஓ, அவன் பொண்டாட்டி முடியுமா? ஆமா, ஏன்னா நீ தானே பத்திரிக்கை அடிச்சு ஊர் அந்த பெருமனைக்கு எல்லாம் பத்திரிக்கை குடிச்சு அப்போ கல்யாணத்தை பண்ணவன் நீ தானே. அப்போ உன் பையனை கல்யாணம் முடியலையோ? அறிவு கிட்டவனோல என் பிள்ளைய கொல்ல வந்த நீலி. ஐயோ, நாங்க அந்த அரண்மனையில கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கோம். என் பிள்ளை இப்ப செத்துருப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எம்மா, நாங்க ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம். என்ன வாக்கு? உங்க பிள்ளை அப்படி செத்துதுன்னு சொன்னா நாங்க இருக்கிறவங்க 70 பேர் மாண்டு விடுவோம். அப்படித்தானே? ஆமா. அப்படின்னு சொன்ன உடனே அப்பா என்ன ஓடி போய் இந்த மண்டபத்துல இருக்கான்ல, அந்த புருஷ முன்னாடி கூட்டுவாங்க. சட்டப்படி போங்க, சட்ட இப்பவே சென்று அழைத்து வருகிறேன். ஓடி வந்தான் சேடியர்கள். தூது வந்து பாக்கா. ஆமா. ஐயா, என்ன 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 போச்சு என்ன போச்சு? அந்த அந்த அம்மாவை காணல. அதுல படுத்திருந்தானே வந்தானே செட்டியார் நேத்து. ஆமா, அவன் மார்பை பிளந்து ஒரு கல்லி நிப்பாட்டி வச்சிருக்க. ஐயா, அவனை பார்த்தா அவன் யாரு ஐயோ ஐயோ ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் என் பிள்ளைய கொண்டுட்டாலே. ஆமா, என் பிள்ளை செத்துட்டானே, நீங்கெல்லாம் இருக்கீல. என் பிள்ளை செத்துட்டானே, நீங்கெல்லாம் இருக்கீல. இன்னும் அப்ப எம்மான்னு அப்படியே ஒரு வேள்வி வளர்த்து 69 பேர் வேள்வியில் விழுந்தார்கள். அதே இடத்திலே மறுபடியும் ஒரு வேள்வியை வளர்க்கிறார்கள். ஏன்னா சொன்ன வாக்குக்கு உயிரை விடுவது அந்த காலம். அந்த காலத்திலேக்கு வாக்கு கொடுக்கவும் முடியாது, வாக்கு நினைத்த காப்பாற்றவும் முடியாது. இன்றைய சூழ்நிலைகள் வேற. ஆனா அன்றைய சூழ்நிலையில ஒரு வாக்கு கொடுத்தாலும் தவற மாட்டாங்க, உயிரே போனாலும் தவற மாட்டாங்க. சரி, அதன் அடிப்படையில் 69 வேளாளர்கள் உள்ளே விழுந்து மடிந்தார்கள். சரி, அதில் ஒருத்தன் தப்பிச்சுட்டான். ஆமா, ஏன்னா விவசாயம் செய்ய போயிட்டான். ஓகோ, வயலுக்கு போயிட்டாரு. அப்பவும் பார்த்தா அம்மா என்ன இனி அவனையும் கொல்லணும்ல, ஒருத்தனை மட்டும் இப்படி விடுறது அப்படி என்று சொல்லி ஒரு கஞ்சி கலசத்தை தலையில வச்சுக்கிட்டு அந்த மகன் போல வரல. யாரு? அந்த விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கானே. ஆமா, அவனுடைய மகள் போல வருகின்றான். ஓகோ, மகள் போல வடிவெடுத்து வரீங்களா? அப்பா, என்ன உங்களுக்கு விஷயம் தெரியுமாப்பா? என்ன விஷயம்? நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, நம்ம ஊருக்கு. ஆமா, ஒரு புருஷ முண்டாட்டி. ஆமா, 2-3 பேர் பிள்ளையும் சேர்த்து வந்தாங்க. அவங்க உண்மையிலே கணவன் மனைவி இல்லையாப்பா? இல்லையாமா? ஆமாப்பா. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? அதாவது அது அவரை கொல்ல வந்த நீதான் அந்த பிள்ளையா. நேத்து மண்டபத்தில் தங்க வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, அவரு இறந்துட்டாராப்பா. இப்ப என்ன ஆச்சு? இறந்து போயிட்டாங்களோ? ஒரு மார்புல கள்ளிகொப்பு முளைச்சிருக்கான். எப்படி அப்படி கள்ளிகொப்பு முளைச்சது? அதனால அவருடைய அம்மா வந்து கேட்டாங்க. 69 பேர் செத்துட்டாங்க. 69 பேர் செத்துட்டாங்களா? அவங்க வாக்கு நாணயத்தை காப்பாத்திட்டாங்க. நீங்க மட்டும் தான்ப்பா உயிரோட இருக்கீங்க. என் புள்ள என்ன உண்மையில எனக்கு தான் பிறந்தியா? உங்களுக்கு தான்ப்பா பிறந்தேன். ஏன்னா 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன். 10 வருஷம் வெளிநாட்டுல போனோடனே எனக்கு எல்லாம் மறந்துட்டு. ஆமா, வெளிநாட்டுல இருந்தேன் கேப்ல. ஐயோ அப்பா,
என்ன அம்மாவை சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாதீங்க, நான் கருத்துருவேன். ஆமா ஆமா சரி. என்ன வாக்கு நினைத்து நீங்க இப்பவே செத்துருங்கண்ணா. ஆமா அப்போ எப்படிமா நான் சாவ? தன்னை உயிரே தானே மாட்டுக்கொண்டு எப்படிமா முடியும்? எப்பாங்க வாங்க. என்ன இந்த கயிறு இருக்கு. கயிறா? இதுல தூக்குல தொங்கிருங்க. எம்மா இதுலயாம்மா என்ன தொங்க சொல்றா? அது உங்களுக்கு வலிக்கலையா? கத்தி இருக்கு. கத்தியம்மா கத்தி வச்சு குத்திலாம் கொள்ளாத, அதெல்லாம் தாங்க முடியாதம்மா. அப்படின்னா இந்த உழுவ கலவை இருக்கு பாருங்க. ஆமா அப்படி படுத்துக்கிடுங்க. சரி நான் அந்த கலவை எடுத்து அப்படி ஒரு தட்டு அப்படியே செத்து போயிருவேனே அப்படின்னு உடனே அதே போல கிடத்து வச்சு அந்த உழுவ எடுத்து அந்த கல்லுதான் அப்படி தட்டிட்டான். தட்டி விட்டார். அவனும் இறந்து விட்டார். மீண்டும் ஊருக்குள் வருகின்றார். ஆகா எப்படி எப்படிமா? இப்போ வேளாளர்களை கொண்டாச்சு. ஆமா 70 பேர்களையும் கொண்டாச்சு. ஊர் எப்படி இருக்கும்? செத்து சுடுகாடாகி கொண்டே இருக்கின்றது. மக்கள் அவளும் அவங்கவுங்க கணவன் மனைவி பிள்ளை எல்லாம் கொந்தளிச்சு கிடக்கு. ஆமா ஏன்னா வீட்டுக்காரெல்லாம் போயாச்சு. வீட்டுக்கார் 70 பேர் இறந்து விட்டார்கள். ஆக என்ன செய்வது என்று ஒரே அழுகை கூப்பாடுமா இருக்கின்ற சமயம் ஆமா கள்ளிப்பாளையம் கத்தாளபாளையம் கலந்து கொண்டு வைத்து கொண்டு வரையே தாயி என்ன இப்படி பொம்பளை செய்வாளா? ஆமா